அவை மேல் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களுக்கும் அவையின் முன் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் கொடை குணம் படைத்த பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் பாசத்திற்கு இலக்கணமாய் விளங்கும் பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் வெறும் கல்லா இருந்த மாணவர்களை சொல் எனும் மொழி கொண்டு அறிவொளி சிற்பங்களாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசான்களுக்கு சிறந்த சிற்பிகள் என்ற பெயரை வாங்கி தந்த எய்ம் பள்ளியின் வண்ண பட்டாம்பூச்சிகளான எனது அருமை மாணவ மலர்களுக்கும் அம்மலர்களை கொடுத்த பெற்றோர்களுக்கும் தனது அனுபவங்களின் நல்ல வகைகளை மட்டும் கற்றுக் கொடுத்து சீராட்டி வளர்த்த எமது பட்டாம்பூச்சிகளின் உறவினர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று ஏற்றுக்கொண்ட தலைப்பு தமிழனும் தமிழ்நாடும் பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையில் சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நல்ல உள்ளம் இறைவனது இல்லம். நல்ல உள்ளம் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என மகுடஞ்சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு, மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என மார்த்தட்டி கூறினான் தமிழன். கங்கையும் காவிரியும் எங்கள் நதியே என இருமாந்து பாடினான் தமிழன். பஞ்சநதி பாயும் பலன திருநாடு எங்கள் நாடே என நெஞ்சம் நிமிர்ந்து பாடினான் தமிழன். ஆண்மை மிகுந்தவன் தமிழன். அந்நாளில் அவன் வாளாண்மையால் பகைவரை வென்றான். தாளாண்மையால் வன்னிலத்தை நன்னிலமாக்கினான். வேளாண்மையால் வளங்களை பெருக்கினான். இதுவரை இந்தியாவில் 1,00,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகளில் 60,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளன. இதனை பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல்வேறு ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளன. தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், தனித்திறமை என சேர சோழ பாண்டியர் காலத்தில் மேலோங்கி இருந்தது. தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலும் உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு கோவில்கள், அரண்மனைகள், நீர்நிலைகள், மடங்கள், கல்லணைகள் என பல்வேறு சாதனைகள் தமிழர்களால் நிகழ்த்தப்பட்டன. இது மட்டுமல்லாமல் திருக்குறள், 10 பாட்டு, 8 தொகை, சிலப்பதிகாரம், புறநானூறு என பல்வேறு இலக்கியங்கள் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ளன. தமிழில் இல்லாததும் இல்லை, தமிழில் சொல்லாததும் இல்லை. இத்தகைய சிறப்புமிக்க நமது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர் என வீரத்துக்கும் கலாம், ரகுமான், பிரக்யானந்தா, சுந்தர் பிச்சை போன்ற திறமைசாலிகளும் நம்மை வியப்பில் ஆழ்த்த மறந்ததும் இல்லை. பழமையும் பகுத்தறிவும் உள்ள ஒரே மொழி நம் தமிழ் மொழி. புலனியல் கற்றோம் கல்லணை கட்டி, வானியல் பயின்றோம் நிகழ்வுகள் ஒட்டி, சித்திரம் பயின்றோம் குடைவரை வெட்டி, சிலைகளை செய்தோம் உழுதினை தட்டி, கணக்கியல் தெரிந்தோம் கோவில்கள் கட்டி, வீரத்தை வளர்த்தோம் மாடுடன் முட்டி, கடலினை அளந்தோம் கல்லணை கட்டி. இது மட்டுமல்லவா நம் தமிழனும் நாடே அறிவியல் தொட்டி என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவு நலன் ஏனும் பயக்குமெனில் சத்தொழியும் நாளனுக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவருண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவருண்டு, பழிக்காக மாய்ந்தவருண்டு. ஆனால் மொழிக்காக ஒருவன் மரணித்தான் என்றால் அவன் தமிழனாகும். அது தமிழுக்காகுமே என்று நாம் தலை நிமிர்த்தி கூற முடியும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடு கலைகளை சொல்லி நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்பான் பாரதி. தமிழன் இல்லாத துறையும் இல்லை, தமிழன் செய்யாத சாதனையும் இல்லை. தமிழனின் சாதனைகளும் தொடரும், வாழ் உரிமையும் தொடரும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வையகம் உள்ளவரை எங்கள் தமிழ் மொழி வாழும். மாலை பொழுதில் மணக்கும் தமிழில் தரை நடுங்கும் தைப்பணியில் எனக்கு பாச வாய்ப்பளித்த எனது பள்ளிக்கும் எனது உரையை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழ் படைத்த உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த ஒப்பற்ற 9.5 கோடி இதய